நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மற்றும் தொலைத்தொடர்பு சட்ட விதிகளை மீறி அங்கீகரிக்கப்படாத வாக்கி டாக்கி மற்றும் ரேடியோ தொடர்பு சாதனங்களை ஆன்லைன் தளங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ததற்காக மத்திய அரசின் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் 8 நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக மொத்தம் ரூபாய் 44 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் முதல் கட்டமாக ஜியோமார்ட், சிமியா, டாக்ப்ரோ, மிஷோ, மாஸ்க்மேன் டாய்ஸ், ட்ரேட் இந்தியா, அண்ட்ரிக்ஸ் டெக்னாலஜிஸ், வர்தன் மார்ட், இந்தியா மார்ட், மெட்டா, ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட், கிருஷ்ணா மார்ட் மற்றும் அமேசான் உள்ளிட்ட 13 ஆன்லைன் வணிக நிறுவனங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த தளங்களில் மொத்தம் 16,970க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்படாத வாக்கி டாக்கி மற்றும் ரேடியோ சாதனங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நுகர்வோர் உரிமைகளை மீறியதற்காக மிஷோ, மெட்டா, ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் ஆகிய 4 நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் அபராதமும், சிமியா, ஜியோமார்ட், டாக்ப்ரோ மற்றும் மாஸ்க்மேன் டாய்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார செயலாளர் நிதி காரே தெரிவித்துள்ளார். இதில் மிஷோ, மெட்டா, சிமியா, ஜியோமார்ட் மற்றும் டாக்ப்ரோ ஆகிய நிறுவனங்கள் தங்களுக்கான அபராத தொகையை ஏற்கனவே செலுத்திவிட்டதாகவும், ஃப்ளிப்கார்ட், அமேசான் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் இன்னும் அபராதத்தை செலுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வாக்கி டாக்கி மற்றும் ரேடியோ தொடர்பு சாதனங்களை விற்பனை செய்ய தொலைத்தொடர்பு துறையின் உரிய அனுமதி மற்றும் உரிமம் அவசியம். ஆனால் ஆன்லைன் இ-காமர்ஸ் தளங்களில் அங்கீகாரம் பெறாத சாதனங்கள் பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டு இருந்தது கண்டறியப்பட்டது. குறிப்பாக காவல்துறை மற்றும் அவசரகால சேவைகள் பயன்படுத்தும் UHF அலைவரிசைகளில் இந்த சாதனங்கள் குறுக்கீடுகளை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதால் இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பிரச்சனையாகவும் கருதப்பட்டது. இந்த நிலையில் ஆன்லைன் வணிக தளங்களில் வாக்கி டாக்கி உள்ளிட்ட ரேடியோ உபகரணங்களை சட்டவிரோதமாக பட்டியலிடுவதையும் விற்பனை செய்வதையும் தடுக்கும் வகையில் கடந்த ஆண்டு CCPA விரிவான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டிற்கான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி இனி வரும் காலங்களில் இ-காமர்ஸ் தளங்கள் எந்த தொலைத்தொடர்பு சாதனத்தையும் விற்பனைக்கு முன் அதற்கு உரிய அரசின் அனுமதி மற்றும் உரிமம் உள்ளதா என்பதை கட்டாயம் சரிபார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.